காரசாரமான வாழைக்கருவாடு போட்ட கொத்தரை வத்தல் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு டெல்லி சாந்தி கிச்சன். இன்றைக்கி நல்ல காரசாரமான கொத்தரை வத்தலும் வாழைக்கருவாடும் போட்டு செய்ய போகிறோம். இந்த கொத்தரை வத்தல் நானே வீட்டில் ரெடி பண்ணுதுங்க. 1/2 கிலோ வாங்கி நல்லா அவிச்சிட்டு வெயிலில் காய வச்சு வச்சுருந்தேன். அதை தான் இப்போ நான் சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். வாழைக்கருவாடு ஒரு பாக்கெட்டு, அப்புறம் எல்லாமே நறுக்கி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே வெந்தயம் போட்டிருக்கேங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்ச பின்னாடி பூண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கிட்டு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடச்சிதுன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ நல்ல வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி 2-3 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன். ஒன்று வந்து குழம்போட கரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 மட்டும் நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சமாக கல் உப்பு போட்டு நல்லா இந்த தக்காளி நல்லா வதக்கி இருக்கலாங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதுக்குள்ளே வந்து இந்த கொத்தவரத்தில் நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவிட்டு போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், புளி நல்லா ஒரு பெரிய எலுமிச்சளவு ஊற போட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், ஒரே ஒரு தக்காளி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் எடுத்து இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஊற்றிக்கிட்டு நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த டைத்தில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. எப்போதும் போலதாங்க, பையனுக்கு வந்து கருவாட்டு குழம்பு வச்சா பிடிக்காது. அதனால் நல்லா கொதித்து திக்காகும்போது கருவாடு போகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சோண்டு கட்டோரியில் எடுத்து தனியாக வச்சிடணும். இப்போ பாருங்கள், நல்ல குழம்பு கொதித்து நல்லா திக்காக வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்குங்க நம்ம கருவாடு போட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு. இப்போ நான் கருவாடை வந்து நல்லா நறுக்கி நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைக்கருவாடு ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி பண்ணுறேன். டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல. நல்லா போட்டு நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. இதை எப்போதும் போல தான் நான் மேலாக கொஞ்சம் ஒரு 4-5 பல் பூண்டு வேற நச்சு போட்டு கொதிக்க விட்டுருவேன். அப்போ வந்து மணமும் வாழும் நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான கொத்தரை வத்தல் வாழைக்கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.